உயரமும் உன்னதமுமான ஸ்தலத்தில் வாசமாயிருக்கிற பரிசுத்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இன்னும் மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 38 அதன் 20வது வசனம். நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும், அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி அங்கே யோயாக்கீம் என்று சொல்லுகிற அந்த ராஜாவினுடைய நாட்களிலே இந்த யூதா ஜனங்களுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியிலே அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அவனை தூக்கி குழியிலே போட்டு அவனை அடைத்து வைக்கிற அந்த சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. அதிலிருந்து ஒரு மனிதன் ஏபேத் மேலே கண்டு சொல்லுகிற ஒரு எத்தியோப்பியன் அந்த இடத்திலிருந்து தூக்கி விடுவதை காண முடிகிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை தான், தூக்கிவிட்ட பின்பு சொல்லுகிற வார்த்தை தான், நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும் அப்படி என்று சொல்லுகிறார். வார்த்தைகள் ஏராளமாய் பிரசங்கிக்கப்படுகிறது, வார்த்தைகள் ஏராளமாய் நமக்கு வருகிறது. நாம் அதற்கு செவி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் சொல்லுகிற வார்த்தைகளை ஒரு பிள்ளைகளோ அல்லது இன்னொருவரோ செவி கொடுத்து கேட்டு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். தேவன் நம்மை நடத்துகிறவர் மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாகவும் நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரராகவும் இருந்து நம்மை நடத்துகிற அந்த தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு யாதொருவர் செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அப்பொழுதுதான் நன்மை உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் கிறிஸ்தவர்கள் அல்லது தேவ பிள்ளைகள் என்கிற அடையாளத்தோடு வாழ்வதனாலே நன்மை உண்டாவதல்ல. தேவன் ஒவ்வொரு நாளும் நேற்றைக்கு சொன்னதல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு தம்முடைய பிரமாணங்களை போதித்து கொண்டே இருப்பார். கட்டளைகளையும் நீதி நியாயங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார். சில காரியங்கள் பலமுறை ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லி கொண்டு இருப்பார். செவி கொடாதவர்களாய் நடந்தால் நாம் இழப்பது என்ன? இழக்கிறோம் என்றால் நன்மைகளை இழக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆத்துமாவினுடைய அந்த இரட்சிப்பை நாம் இழக்கிறோம். எங்கே நன்மை உண்டாகும், அது பூமியிலே. ஆத்துமா பிழைக்கும் என்றால் ஆத்துமா மரித்து போகாதபடி நித்திய ஜீவனை அடைவதற்குரிய பிழைப்பை பெற்றுக்கொள்ளும். அப்படியானால் ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் இருந்தால் அவன் தன்னுடைய ஆத்துமாவையும் அழித்து போடுகிறான். கர்த்தரால் அவனுக்கு கொடுக்கப்பட இருக்கிற நன்மைகளையும் அவன் வெறுத்து வேண்டாம் என்று விலக்கி விடுகிறவனாய் காணப்படுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நன்மை வேண்டாம் என்று நாம் இருந்து விடலாம். ஆனால் ஆத்துமா அழியும் என்றால் அதனால் நமக்கு லாபம் என்ன? நாம் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கவனித்து நடக்கிறோமா? இது எல்லாத்தையும் அவங்க பேசிக்கொண்டே இருப்பார்கள், இவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்று தேவ சத்தத்தை நாம் இன்றைக்கு விட்டு செல்லுகிறவர்களாய் இருக்கிறோமா? இல்லை அதை ஏற்றுக்கொள்ள ஆட்களை பார்த்து, நபர்களை பார்த்து இவர்கள் சொல்லுகிற புத்திமதிகள் தேவனுடைய வார்த்தைகள் என்னத்திற்கு என்று தள்ளிவிட்டு ஒதுங்கி கொள்ளுகிறோமா? கவனித்து நடப்போம். நாம் ஒருவேளை நன்மையை விரும்பாவிட்டாலும் அழிவை விரும்பாதிருப்போம். ஆத்துமாவினுடைய அகல பாதாளத்தில் தள்ளப்படுகிற அந்த பரிதாப நிலையை அடையக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து நடப்போம். அப்பொழுது நன்மையும் உண்டாகும், ஆத்துமாவும் பிழைக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான காலை நேரம் அப்பா, இந்த நேரத்தில் நீங்கள் தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவன் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுதுதான் நன்மையும் உண்டாகும், ஆத்துமா மரித்து போகாதபடி ஆண்டவரே அது பிழைத்து நித்திய ஜீவனையும் அடைந்து கொள்ளும். கர்த்தரே, எங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும்
ஆண்டவர் எங்களோடு கூட வார்த்தைகள் மூலமாய் பேசி கொண்டிருக்கிறேன், ஆலோசனைகளை தந்து கொண்டிருக்கிறேன். இருதயத்திலே தோன்றுகிற யோசனை அல்ல, வேத வசனத்தின்படி எங்களுக்கு ஆலோசனை தருகிறேன். இருதயத்திலே நாங்கள் செய்கிற தவறு கூட சில நேரங்களிலே நலமாக தோன்றும், அது தவறில்லை என்று தோன்றும். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை அப்படி அல்ல. தவறை தவறென்றும், நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கு கேடானவைகளை கேடென்றும் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் தகப்பனை செவி கொடுத்து நடந்து நன்மையை அனுபவிக்கணும். ஆண்டவரே, ஆத்தும அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நடத்தும். அப்படி செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.